بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அவன் நம் மீது அருள் புரிந்து பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஏராளமான வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். அந்த நிலையில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு நாம் எல்லாம் இங்கே பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நபி தோழர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று செய்திகளில் நேற்றைய தினம் அவர் தன்னுடைய வாழ்நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்ட, அவர்களால் சிலாகித்து சொல்லப்பட்ட சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அவர்கள் கொள்கையிலே எந்த அளவுக்கு உறுதியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். எந்த நிலை ஏற்பட்டாலும் யாருக்காகவும் நாம் கொள்கையிலிருந்து விலகிவிடக்கூடாது. அல்லாஹும் ரசூலும் எதை நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த கொள்கையில் உறுதியோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை. அந்த விஷயத்தில் மிக உறுதியான முறையிலே அவர்கள் தன் வாழ்க்கையிலே ஈடுபட்ட ஒரு செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். இவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு செய்திகளையும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறான். அந்த வழியிலே ஹஜ்ஜத்துல் விதா, இறுதியாக செய்த ஹஜ்ஜுக்கு தான் ஹஜ்ஜத்துல் விதா என்ற ஒரு வார்த்தை வரலாற்றில் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ்ஜு தான் அது இறுதி ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜின் பொழுது இங்கிருந்து புறப்பட்டு போன சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மக்காவிலே இருந்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் மக்காவாசி தான். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து பிறகு ஹஜ்ஜின் பொழுது இவர்கள் அங்கே புறப்பட்டு போயிருக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக கூப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். எதற்காக அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட நோயினுடைய விளைவு மிக கடுமையான முறையில் உண்டாகி நாம் இதோடு மரணித்து விடுவோம் என்ற ஒரு பயம் உள்ளத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக அவர் மாறியிருந்தார். பிற்காலத்திலே ஆரம்ப நேரத்திலே அவர் ஏழ்மையாக இருந்தாலும் பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக ஏராளமான பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து இந்த நேரத்திலே ஒரு செய்தியை சொல்வதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்து பார்க்கிறார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். தன் தாயால் சபிக்கப்பட்ட ஒரு மனிதர், அந்த சாபத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் தெரியுங்களா? இவர் தாய்க்கு எந்த வகையிலும் அநீதியிழைத்து சாபத்தை பெறவில்லை. தாயினுடைய எந்த வகை கடமையும் நிறைவேற்றாமல் அவர் சாபத்தை பெறவில்லை. இறைவனுடைய மார்க்கத்தை, இறை கட்டளையை, இறைவனுடைய சொல்லை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உறுதியாக இருந்ததனால் அல்லாஹ் இவரை எந்த வகையிலுமே கண்ணிய குறைவுபடுத்தாமல் இவருடைய இஸ்ஸத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் மேலோங்க செய்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக பிற்காலத்தில் உயர்ந்திருக்கிறார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்கிறார்கள், நான் ஏராளமான பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறேன், ஆனால் அவங்க இருக்கிறதோ ஒரே ஒரு பெண் பிள்ளை, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பெண் பிள்ளை, அதனால் என்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து விடட்டுமா, தர்மம் செய்து விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து கேட்கிறாங்க, என் பொருளாதாரத்திலே பாதியை நான் கொடுத்துட்டோமா? அப்பயும் ரசூலுல்லாஹ் அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் கேட்கிறார்கள், என் பொருளாதாரத்திலே 1/3 பகுதியாவது அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்து விடட்டுமான்னு கேட்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் யோசனை செஞ்சுட்டு சொன்னாங்க, சரி செய்யுங்க, அதுவும் கூட உங்களுக்கு அதிகமானதுதான். பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் தனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை தன் குடும்பத்தாருக்கு எழுதி வைக்க வேண்டும், பிரித்து வைக்க வேண்டும் என்று சிந்திப்பது ஒரு புறம். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற பாடம் என்ன? நீங்கள் எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்க வேண்டாம், 3 ஒரு பகுதியை கொடுங்க, அது கூட ரொம்ப அதிகமானதுதான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் கையேந்திர நிலையை விட்டு செல்லாதீர்கள், அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்லுங்கள். நம்முடைய பிள்ளைகளை கையேந்திர நிலையில் விடக்கூடாது. அவர்களை கண்ணியமாக, இஸ்ஸத்தாக, அவர்களை சுயமரியாதையோடு வாழச் செய்கிற அளவுக்கு அவர்களை ஒரு தன்னிறைவான நிலையில் விட்டு செல்லுங்கள். உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும் பட்சத்தில். எல்லா பொருளாதாரத்தையும் பிள்ளைங்க மேல உள்ள கோபத்தினால நான் எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கொண்டு போய் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்பவர்களும் உண்டு. எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடுங்க என்று சொல்லி அவர்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கியிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அதை விரும்பல. அவங்க கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, ஒரே ஒரு பொம்பளை போல தான் இருக்கு, இருந்தாலும் செல்வத்தை முழுமையா கொடுக்கவா வேண்டாம், பாதி கொடுக்கவா வேண்டாம், 3 ஒரு பகுதியை கூட, அதுவும் கூட ரொம்ப அதிகமானதுதான் என்று சொல்லிவிட்டு தன்னிறைவான நிலையில் விடுங்கள் என்று வாரிசை சொன்னார்கள். இல்ல, இவருடைய வரலாற்று விஷயத்தில் அதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்றாங்க, தன் மனைவிக்கு ஒரு கவலை உணவை நீங்கள் ஊட்டி விடுவது கூட தர்மம் என்று சொன்னார்கள். நம்ம எங்க மனைவி ஊட்டுறது? நம்ம நினைக்கலாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உண்ணுவதே தன் மனைவிக்கு உண்ண கொடுங்கள், தான் எதை அணிகிறீர்களோ அதே தன் மனைவிக்கு அணிய கொடுங்கள், நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அதுவே தன் மனைவிக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, உங்களுடைய பொருளாதாரத்திலே நீங்கள் ஒரு கவலத்தை உண்ண கொடுத்தாலும் கூட அதுவும் தர்மம் என்று இவருடைய வரலாற்று செய்தியில் தான் சொன்னார்கள். நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கை நடக்கிறோமா? இந்த செய்தியெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பல்வேறு சட்டங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. கடைசி தருவாயிலே அவருடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது, அதை கூப்பிட்டு அவர் அல்லாஹ்வின் தூதரத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில எத்தனையோ பொருளாதாரங்களை தன் கைவசம் வைத்திருக்கிறோம், அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் வருகிறதா? நான் அதை அதிகமாக தர்மம் செய்து இறைவனுடைய பாதையில் நான் பொருளாதாரத்தை கொடுத்து என் பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, இத்தகுன்னார் வலவு பிஷிக்கி தம்ரா, நீங்கள் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள், பேரிச்சம்பழத்தினுடைய ஒரே ஒரு துண்டையாவது அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற மிகப்பெரிய கேடயம் ஏராளமான அமல்கள், ஏராளமான நன்மைகள், ஏராளமான இபாதத்துகள் இருக்கலாம். அதிலே முக்கியமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்வது என்ன? தர்மத்தை மிக முக்கியமானதாக சொல்கிறார்கள். இறைவன் நமக்கு பல்வேறு பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறான், பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை நாம் கொடுத்தால் நம்முடைய பொருளாதாரம் குறைந்துவிடும் நினைக்கிறோம். இங்கே அல்லாஹ்வின் தூதர் சொல்வது என்ன? நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கான ஒரு கேடயமாக சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அவன் மரணிக்க தருவாயிலே சொல்லுவான், இறைவா எனக்கு ஒரு சிறிது காலம் நீ அவகாசத்தை கொடுத்தால் அல்லாஹ்வின் பாதையிலே பொருளாதாரத்தை தர்மம் செய்து நான் நல்லவனாக மாறியிருப்பேன். இறைவா எனக்கு ஒரு சிறிய அவகாசத்தை தா, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை வாரி வழங்கி நான் நல்லவனாக மாறிவிடுவேன். அது வரைக்கும் நான் நல்லவனா இல்லை, இறைவனுடைய பாதையிலே பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாக நல்லவனா மாறினேன். அப்ப கேட்பான், அல்லாஹ் வாய்ப்பை தரமாட்டான். மௌத்தை அடைந்து விட்டால், மௌத்தான பிறகு, மௌத்தை நம்முடைய உயிர் பிரிய போகிற நேரத்தில் எந்த வாய்ப்பும் கிடைக்காது. இங்கே சொல்லுகிற செய்தி என்ன? நம் வாழ்க்கையில் அல்லாஹ் தருகிற பரக்கத்தை, ரிஸ்கை இறைவனுடைய பாதையிலே கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும்.
உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தருவாயிலே அவருடைய இறுதி தருவாயில் நினைச்சு கொண்டு அவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே நடந்த மிக அற்புதமான ஒரு செய்தியை அல்லாஹ் நிகழ்த்துகிறான். அவர்கள் போய் சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவருடைய தலையை தடவி அவருடைய உடம்பை தடவி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறார்கள். இறைவா, இந்த சாத் பின் அபீ வக்காஸ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நீ வழங்குவாயாக அல்லாஹ். இவருக்கு பிறகு இன்னும் ஏராளமான பேர் இவருடைய மூலமாக நன்மையை அடைய இருக்கிறார். இவருக்கு பிறகு இந்த உலகத்திலே அநியாயக்காரர்கள் இவர் மூலமாக சில தண்டனையை பெற இருக்கிறார்கள். இறைவா, இவருக்கு நீ ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, செல்வத்தை வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு, நம்முடைய உயிர் பிரிந்து போயிடும், நம்ம மௌத்தா போயிடுவோம் அப்படி நினைத்து கொண்டிருந்த இவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையினால் இதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார். வரலாற்றில் நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கும். ரொம்ப சீரியஸா ஆயிட்டோம், முடிஞ்சு போச்சு, சக்கராத்துடைய ஆள்ல இருக்கும் நினைச்சிட்டு இருப்போம். அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை கொண்டு வந்து வச்சா ஜம்முன்னு உட்கார்ந்து அவர் வாழ்க்கையில பல ஆண்டுகளை கடத்திட்டு இருப்பார். உண்மையிலே அவர் முடிஞ்சு போயிரும் நினைச்சிருக்கிறாரு. அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக, அது வரைக்கும் அவர்களுக்கு இருந்தது என்ன, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். இதற்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் 40 ஆண்டு காலம் ஆயுளை நீட்டியதனால் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு என்ன தெரியுங்களா? பிறகு பல ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார். இதற்கு பிறகு அவர் வரலாற்றிலே அபு இஸ்ஹாக் என்று வழைக்கப்படுகிறார். நமக்கு எல்லாம் சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை தெரியும். அவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் உண்டு, அபு இஸ்ஹாக். இஸ்ஹாக்கினுடைய தந்தை. ஏனென்றால் அந்த இஸ்ஹாக் என்று சொல்லுகிற மகன் மீது அதிகமான பாசத்தில் இருந்திருக்கிறார். அவருக்கு இதுக்கு பிறகு ஆமல் மொழிகள் வந்திருக்குது, அதிலேயும் ரொம்ப பாசமான பிள்ளையாக இஸ்ஹாக் இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கு அபு இஸ்ஹாக் என்ற துணை பெயரும் அவர்களுக்கு உண்டு. இவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரார்த்தனைக்கு பிறகு இவருடைய வாழ்நாளை அல்லாஹ் நீட்டி வைக்கிறார். பல்வேறு நன்மைகளை வழங்குகிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார். பல நபர்கள் இவர்கள் மூலியமாக நன்மை அடைகிறார்கள். இத்தனை விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய விஷயத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்த முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? இவங்களுடைய வரலாற்றிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இன்னும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எப்படி? இறைவா, இந்த சாதுடைய பிரார்த்தனை நீ அங்கீகரித்துக் கொள் அல்லாஹ். சாது உன்னிடத்திலே கையேந்தினால் அவருடைய துஆவை நீ ஏற்றுக்கொள் அல்லாஹ். நம்முடைய துஆ அங்கீகரிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒருவர் துஆ செய்தால் ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் கேட்டதே உங்களுக்கு கொடுத்து விடுவான். அல்லது நீங்கள் கேட்டதற்கு மாத்தமாக எது உங்களுக்கு நன்மையோ அதை இறைவன் தருவான். உங்களுக்கு தீமையானதிலிருந்து உங்களை பாதுகாப்பான். மூன்றாவதாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் கேட்டதையும் தரமாட்டா, கேட்டதுக்கு மாத்தமாவும் தரமாட்டா, அதனுடைய கூலியை அல்லாஹ் மறுமையிலே தருவான். நம்முடைய பிரார்த்தனை அப்படிதான் அங்கீகரிக்கப்படும். அவசரப்பட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த துஆவும் கேட்டுவிடக் கூடாது. அதே போல துஆ கேட்பவர்கள் அலட்சியமாகவோ நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லை என்று வெக்ஸாவோ கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம பிரார்த்தனையை கேட்டோனே அல்லாஹ் கொடுக்கவே இல்லையே, அல்லாஹ் என் துஆவை நீ ஏற்றுக்கொள்ளவே இல்லையே என்ற நிலைக்கும் போயிடக்கூடாது. நான் கேட்டதையே நீ கொடுக்கலையே அல்லாஹ் அப்படியும் போயிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. இறைவனுக்கு தெரியும் இவனுக்கு இதை கொடுத்தா நன்மையா, இது தீமையா, இதனால் இவன் அல்லாஹ்வை நினைப்பானா, அல்லாஹ்வை மறுப்பானா, நினைவற்றவனா போவானா என்பதை இறைவன் புரிந்து நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், யார் என்னிடத்திலே கையேந்துகிறார்களோ அந்த கையை நான் வெறும் கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறேன். நம்ம கிட்ட யாராவது வந்து கையேந்தி ஏதாவது ஒன்று கேட்டாலே, என்னடா இது நம்ம இவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறோம், சரி ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மகிட்ட வந்து கேட்டு சும்மா அனுப்புறோமே அப்படி என்று வெட்கப்படுகிற உணர்வு நமக்கே இருக்கிறது. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் கையேந்து விட்டால் அந்த துஆவை அல்லாஹ் வீணடிப்பதே கிடையாது.
என்றாவது ஒரு நாள் அதை அங்கீகரிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிரார்த்தனையுடைய வழிமுறைகளை சொன்னார்கள். ஆனால் இந்த சாதர் அலி அவருடைய வரலாற்றிலே, இறைவா அவர் உன்னிடத்திலே கையேந்தினால் நீ அதை அங்கீகரித்துக் கொள்ள அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கன் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14/77 ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். அதுக்கு என்ன ஆதாரம்? அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இறைவிடத்தில் கையேந்திய பல்வேறு செய்திகள் அப்பட்டமாக வெளிப்படையாக நிறைவேறிய காட்சிகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திக்கு ஒப்பாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலை? இறைவிடத்தில் இருக்க அவர்கள் கையேந்துகிறார்கள். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவர்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் 3 பேரும் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வந்து அவர்களை தரக்குறைவாக வட்டகரமாக பேசுகிற ஒரு பேச்சை பேசுகிறார்கள். இந்த சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், நீங்க பேச்சை அப்படி நிப்பாட்டுங்க, அப்படிப்பட்ட பேச்சை பேசாதீங்க, நீங்க அமைதியா இருங்கன்றாங்க. அவர் கேட்கவே இல்லை, மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் உடனடியாக பள்ளிவாசலில் போய் 2 ரக்காய் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். இறைவா, இந்த சஹாபாக்களை, உத்தம தோழர்களை இவர் அநியாயமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இறைவா, அவரை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்திய பிறகு எங்கிருந்துதான் வந்தது என்று தெரியவில்லை. ஒரு ஒட்டகம் வேக வேகமாக ஓடி வந்து கூட்டத்தில் இருந்த அந்த மனிதரை குத்தி அவரை உயிர் போகிற வரைக்கும் அவரை முட்டி அவரை மிதித்து ரணகலம் ஆகி கொண்டிருக்கிறது. இறைவனிடத்தில் கையேந்திய ஒரு துஆவை அல்லாஹ் ஒரு விஷயத்திலே பல்வேறு செய்திகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இதைவிட மிக முக்கியமான ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இதே இந்த சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே கூஃபா நகரத்திற்கு இவரை ஆளுநராக நியமிக்கிறார். அந்த கூஃபா நகரத்திலே ஆளுநராக நியமிக்கப்பட்ட பொழுது கூஃபா வாசிகள் பொதுவாகவே அதிகமான பேரை குறை சொல்லுகிற பழக்கமுடையவராக இருக்கிறாங்க. ஹதீஸ்களிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரும் இருக்கிறதா. அதிகமான பேரை ஏதாவது ஒரு விஷயத்தை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல. அந்த நிலையில இந்த சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மேல ஒரு மிகப்பெரிய அவதூறை அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? இவங்க சரியா தொலை வைக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அபு இஸ்ஹாக், ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குல்ல, அபு இஸ்ஹாக்கே, உங்களை பற்றி ஒரு செய்தி எனக்கு வருகிறது. எப்படிப்பட்ட செய்தி? நீங்கள் சரியாக தொலை வைப்பதில்லையாமே என்ற கம்ப்ளைண்ட் உங்க மேல வந்திருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொலை வைக்க காட்டி கொடுத்தார்களோ அப்படியே நான் தொலை வைக்கிறேன். என்னுடைய தொழுகையை நான் எதையும் கூட்டவில்லை, எதையும் குறைக்கவில்லை. இஷாவுடைய தொழுகை வைக்கும் பொழுது முதல் ரக்காயத்திலே கொஞ்சம் பெரிய சூரா ஓதுகிறேன், சின்ன 2வது ரக்காயத்திலே கொஞ்சம் சின்ன சூரா ஓதுகிறேன். இப்படி அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்தார்களோ அப்படியே நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. பொதுவா யாரை பத்தியா ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே என்ன செய்வோம்? என்னையா அப்படி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அநியாயமா இருக்கிறே அப்படின்னு எடுத்த எடுப்புல பேசுவோம். தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நம்ம யாரை பத்தி அப்படி கேட்கறதே இல்லை, தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு செய்தி வந்தவுடனே என்ன பண்ணுவோம்? அப்படியா, உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டனே, அப்படியே நீங்க நடக்கிறீங்க, அப்படியா பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு நேரடியா கேட்போம். நேரடியா கேட்காட்டா கூட அவரை பற்றி எல்லா இடங்களிலும் தப்பா பேசிடுவோம்.
அதை பற்றி நம்ம எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். இதோடைய பின் விளைவுகள் என்ன, நான் உண்மையை தான் பேசுறேனா, யோசனை பண்ணி தான் பேசுறேனா, சரியா பேசுறேனா, அதை பற்றி எதையுமே தெரியாம அவரை பற்றி ஏதாவது ஒன்று பேசிக் கொண்டிருப்போம். அப்படி செய்யக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் பேரில் எப்படிப்பட்ட கையாளுதல் அவங்ககிட்ட இருந்திருக்கு பாருங்க. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. உடனே நிப்பாட்டுறாங்க. ஆளுநர் இருந்து அவரை நீக்குகிறார். நீங்கள் அந்த பதவியில் இருக்க வேண்டாம் என்று எடுத்துட்டு அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு ஆளுநராக பிறகு சொல்லுகிறார்கள், அவங்கள கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல கூஃபா நகரத்தில் விசாரிங்க. எல்லா பள்ளிவாசலில் எல்லாரிடத்திலையும் அவரை பற்றி விசாரிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது, இவங்க இப்படிதான் பண்றாங்களா, தொலை சரியா வைக்காம இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் நல்ல விஷயத்த சொல்றாங்க. அவர் அப்படிலாம் கிடையாது, சரியா நடக்கிறாரு, சரியான முறையில் தொலை வச்சிட்டு இருக்காரு, எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு எல்லோரும் நற்சான்று சொல்றாங்க. அந்த நேரத்திலே ஒரே ஒரு மனிதர் மட்டும் எழுந்துகிறார். அபு கதாதா என்று சொல்லுகிற ஒரு மனிதர் எழுந்து சொல்லுகிறார். கைஸ் குலத்தை சார்ந்த இந்த மனிதர் எழுந்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிறார் பாருங்கள். இவர் எப்படி நடந்துகிறார் தெரியுங்களா? அவர் தன்னுடைய ஊர்ல இருக்கிற நேரங்கள்ல அவர் சரியான முறையில தொலை வைப்பது கிடையாது, மக்களிடத்தில் நீதியான முறையில் நீதி செலுத்துவது கிடையாது, அவரிடத்தில் ஒரு பொருளாதாரத்தை ஒரு பொருட்களை ஒப்படைத்தால் நீதியான முறையிலே பங்களிப்பது கிடையாது. இந்த குற்றச்சாட்டை அவர் முன்னிறுத்துகிறார். எல்லாரும் அவரை பற்றி நல்ல செய்தி சொல்றாங்க. இந்த அபு கதாதா என்று சொல்லுகிற இந்த மனிதர் மட்டும் எழுந்து அவரை பற்றியான ஒரு குற்றச்சாட்டை, அவரை பற்றியான ஒரு அவதூறை அங்கே முன்னிறுத்துகிறார்கள். இதை பார்த்த உடனே, அதை கேட்ட உடனே அவங்க மனசு எப்படிப்பட்ட நிலையில மாறுது என்று சொன்னால், அதை கேட்ட உடனே அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, சமாளிக்க முடியல. அவங்க சொல்றாங்க, உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தை நான் கையேந்த போகிறேன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய போகிறேன். 3 முறை சொல்லுகிறார்கள். இறைவன் மீது சத்தியமிட்டு உனக்கு எதிராக நான் கையேந்த போகிறேன் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அவரை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, எல்லாரும் நல்லா சொல்றாங்க, எல்லாரும் கரெக்டா சொல்றாங்க, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா இந்த ஒரு மனிதர் எழுந்து அவரை பற்றி இல்லாத செய்திகளை அவர் மேல சொல்லுகிறார். இறைவிடத்தில் கையேந்த போகிறேன் என்று 3 முறை அவர் அல்லாஹ் மீது சத்தியம் இடுகிறார். அது வரைக்கும் அவர் எதுவுமே வாய் திறக்காம இருக்கிறார். வாய் திறக்காம இருந்ததனால் சொல்கிறாங்க, காமரியாலன் வசுமாகவும், அவர் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ இப்படிப்பட்ட செய்தியை சொல்லி இருந்தால் இறைவா ஃபாலில் உமரஹு, அவருக்கு நீ வாழ்நாளை நீட்டித்து தருவாயாக அல்லாஹ் என்று கையேந்துகிறார் அல்லாஹ்விடத்திலே. வாதில் ஃபக்ரஹு, ஃபக்கீர்னு சொல்றோம்ல ஏழை, அவருக்கு நீ வறுமையை ஏழ்மையை அதிகப்படுத்தி தருவாயாக அல்லாஹ். வஅர்லஹு ஃபில் ஃபிதன், ஃபஅர்லஹு பில் ஃபிதன், அவருக்கு நீ மேலும் மேலும் அவருக்கு குழப்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மனிதராக அவரை நீ ஆக்கிவிட அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் 3 செய்தியை முன்னிறுத்துகிறார்கள். இறைவா அவருக்கு அதிகமான வாழ்நாளை நீட்டித்து தா, அப்படி நீட்டித்து தருகிற நேரத்திலே அவருக்கு வறுமையை நீ அதிகரித்து தா, அப்படி வறுமையோடு வாழுகிற நேரத்தில் பல குழப்பங்களுக்கு உள்ளாகிற மனிதராக மாற்றிவிடு. ஒரு அநியாயக்காரனுக்கு, ஒரு அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை மார்க்கத்திலே இல்லாததை, தன் வாழ்நாளிலே இல்லாததை, அவருடைய வாழ்க்கையில இல்லாததை நானாக உன்னை சொல்லிவிட்டால் அது தன் வாழ்நாளில் எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கும் என்பதை இவருடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். இவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்து விட்டார், உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கேட்க போறேன்னு இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார். பிற்காலத்திலே அவர் வயசான காலம் வரைக்கும், தள்ளாத வயது வரைக்கும் வாழுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவரை கொடுத்து விடுகிறான்.
அந்த அபூ கதாதா எப்படிப்பட்ட வயது வரைக்கும் வாழுகிறார் என்றால், தள்ளாத வயசிலே இந்த புருவ முடிகள் எல்லாம் பெருசாக வளர்ந்து கண்களை மறைத்து கண் தெரியாம போய் ரோடுகளிலே தள்ளாடுகிற நிலையிலே பெண்கள் மீது மோதுகிற, தெருக்களிலே விழுகிற மிக மோசமான நிலை அவர் வாழுகிறார். உங்க வீட்டு கொசு தொலைக்கு இனி குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க நம்ம ரஹ்மத் மஸ்கிட்டோ ஸ்கிரீன் சிஸ்டம். இவங்க ஸ்லைடிங் சிஸ்டம், ஓபனபிள் சிஸ்டம், ரோலர் சிஸ்டம்னு இன்னும் பல மாடல்ல செய்து தராங்க. உங்க வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல ஜன்னல் தோற்றங்கள் துளியும் மாறாமல் கொசு வலைகள் அமைத்து தருவதற்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வறுமையிலே வாழுகிறார், ஏழ்மையிலே வாழுகிறார், பல குழப்பங்களை தன்னுடைய வாழ்நாளில் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இறைவா, இந்த சாதுவின் அபிவக்கா செய்த துவா என்னுடைய வாழ்க்கையை பழித்து விட்டது அல்லாஹ், என்னை நீ மன்னித்து விடு என்று பிற்காலத்திலே அவர் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். எப்படிப்பட்ட பாடத்தை தன் வாழ்நாளை உண்டாக்குகிறது. நாம் யாரை பற்றியும் தெரியாமலோ, யாரை பற்றியும் நமக்கு ஆத்தட்டிக்கான ஆதாரமான எந்த செய்தியும் இல்லாமலோ அவர் மனசை கஷ்டப்படுத்துவதோ, அவருக்கு எதிராக அவதூறு சொல்லுவதோ, அவருக்கு ஏதாவது பழிச்சொல்லை சொல்லுவதோ, அவரை அசிங்கப்படுத்துவதோ, மானபங்கப்படுத்துவதோ தன் வாழ்நாளிலே செய்துவிடவே கூடாது. இது இறைவனுக்கு பிடிக்காத மிக மோசமான ஒரு செயல். சாதாரணமா பேசிடுவோம் அடுத்தவங்களை பத்தி. யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தா நாம வாய் கிடைச்ச அவளுன்னு சொல்லி வார்த்தை என்னவெல்லாம் பேசுவோம் அத்தனை பேசிடுவோம். அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்ம சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்ம சொன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புவதற்கு ஆள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய சோதனை அவர் தன் வாழ்நாளை அனுபவித்து கையேந்துகிறார். எனக்கு எதிராக ஒரு அப்படி செய்யறீங்களே, நான் ஒழுங்காக நடந்துகிட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட நிலையில் நான் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறேன்னு கையேந்தினார்கள். பிற்காலத்தில் ஒரு புலம்புகிற ஒரு நிலைமை. நம்ம யாருக்கும் அப்படி செய்திடக்கூடாது. யார் வாழ்நாளும் அப்படி செய்து விட்டால் அவரிடத்தில் நேரடியாக அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருக்கிற காலத்தில், உயிரை கொடுத்திருக்க காலத்தில் அவரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்டு, தெரியாம உங்களை பத்தி நான் பேசிட்டேன், எனக்கு அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு தாங்க. இறைவன் தன்னுடைய வணக்கத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற அநீதியிலே, அவருடைய உரிமையிலே இறைவன் தலையிடவே மாட்டான். நீங்க மற்ற மதங்களிலே, மற்ற கொள்கையிலே பார்க்கலாம், எல்லா தப்பையும் செய்வாங்க, கடவுளுடைய உண்டியில கொண்டு போய் கோடி கோடியே கொட்டுவாங்க. என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுளுடைய உண்டியில் இருக்கு அப்படின்னு உண்டியில கொண்டு போய் போடுவாங்க. அல்லது கடவுளுடைய பேரிலே என்னிடத்திலே வந்தால் அதற்காக நான் இறைவனிடத்தில் உனக்கு துவா செய்தால், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால், அதற்காக நான் உனக்கு பிரத்யேகமான ஒரு ஜபத்தை நடத்தினால் எல்லாம் மன்னித்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு முழுக்க முழுக்க இஸ்லாம் எதிரானது. நீ மனிதனுக்கு செய்த அநீதிக்கு மனிதனிடத்திலேயே மன்னிப்பு கேள். மனிதனுக்கு செய்த அக்கிரமத்திற்கு மனிதனிடத்திலே மன்னிப்பு கேள். என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பதற்கு தயாரில்லை, அவர் மன்னித்தால் நான் உன்னை மன்னிக்கிறேன். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உலகத்தில் எல்லோரும் இந்த விஷயத்தில் ஒரு அசால்ட்டா இருப்பாங்க, இதை பற்றி பெருசா கையில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க எப்படி தன் வாழ்நாளில் செய்த விஷயத்தை இறைவன் எப்படி சுட்டி காட்டுகிறான். இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் எந்த மனிதனுடைய உரிமையிலும் நீ அநியாயமான முறையில் கை வைக்கக் கூடாது. அது சொத்தாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், வேறு பல விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, மனித உரிமை மனிதனுக்கு தான் உரியது. நீங்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டவே மாட்டான். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவனுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவனாவே ஆக மாட்டான். எல்லா விஷயத்தையும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மனிதனுடைய இணங்கி வாழுகிற, மனிதனோடு பேசுகிற, மனிதனோடு பழகுகிற, மனிதனுடைய வாழ்க்கையில் நீ ஒன்றி போயிருக்கிற எல்லாம் அவனோட செய்துட்டு என்கிட்ட வந்து சுஜிதில் விழுந்தா நான் எனக்கு செய்த பாவத்தை மன்னிப்பேன். நீ மன்னிப்பு வேண்டும் என்றால் அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்கிறார்கள். வத்தகி தாவத்தில் மௌலூம், அநீதி இறக்கப்பட்டவுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அநீதி இறக்கப்பட்ட பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாது. அவன் கேட்கிற துஆவை அல்லாஹ் நேரடியாக அங்கீகரித்துக் கொள்கிறான். தன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பாடம், இவருடைய வாழ்க்கையில கிடைத்திருக்க முக்கியமான ஒரு படிப்பினை. என் வாழ்நாளிலே இறைவன் நாடினார்
என்னுடைய மவுத்து வரைக்கும் யாருக்கும் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடாத ஒரு வாய்ப்பை எனக்கு தா அல்லாஹ். அப்படி நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் அதை நினைவுபடுத்தி சம்பந்தப்பட்ட மனிதரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற வாய்ப்பை தா அல்லாஹ். எப்படிப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. இன்னும் ஒருபடி மேல சொல்றாங்க, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். லா எல்லுமஹு வலா இஸ்லமஹு. அவன் யாருக்கும் அநீதிழைக்க மாட்டான், அநீதிழைப்பதற்கு துணையாகவும் இருக்க மாட்டான். யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்பவர்களுக்கு துணையாகவும் நிற்க மாட்டான். ஜி நான் செய்யல பாய், நான் பண்ணல ஜி, அவர் தான் பண்ணாரு, அவருக்கு நோட்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்தேன், அவருக்கு வழிகாட்ட மட்டும் தான் நான் செஞ்சேன், அவரை பேச விட்டு வேடிக்கைத்தான் பார்த்தேன். இந்த விஷயத்தை சொல்ல மாட்டான் ஒரு முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். ஏன்? அவன் அநீதிழைக்கவும் மாட்டான், யாருக்கும் அநீதிழைக்க துணையாகவும் இருக்க மாட்டான். இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவதனுடைய விஷயம் என்ன? தன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வோடு வாழ வேண்டும் என்ற பாடத்தை படிப்பினைய தன்னுடைய விஷயத்தை தன் வாழ்க்கையில் சுட்டி காட்டுகிறார்கள். இதை தன் வாழ்க்கையில் அவர்கள் நடைமுறைப்படுத்தினுடைய விளைவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்ட துஆவுக்கு அல்லாஹ் தந்த பரிகாரம். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். கடைசி காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் மரண தருவாய்க்கு நெருங்குகிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே தன் மகனாரை கூப்பிடுகிறார்கள். மகனே இங்கே வாங்க, என்னுடைய இறுதி காலமாக நான் நினைக்கிறேன், மரண தருவாயில் இருக்கிறேன் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பதிர் போர்களத்திலே கலந்து கொள்ளும் பொழுது நான் ஒரு கம்பளையோடு போய் கலந்து கொண்டு, அப்படிப்பட்ட கம்பளை என் மீது கொண்டு வந்து போத்துங்கள். மரண தருவாயை நெருங்குகிற நேரத்திலே அவர் அந்த பதிர்களத்தை சிந்திக்கிறார். அந்த நேரத்திலே யாருமே உதவி புரிவதற்கு ஆள் இல்லை. ஒரு குறைந்த சொற்பமான மக்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை இறக்கி மிக பேர் உதவியை செய்தானே, அப்படிப்பட்ட பதிர்களத்தை சிந்திக்கிறார். அதிலே பங்கெடுக்கும் பொழுது ஒரு கம்பளியை நினைக்கிறார். அந்த கம்பளை எடுத்துட்டு வா என்று சொல்லுகிறார். அதை என் மீது போடு என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுங்களா? நாங்கள் இது முதலே பங்கெடுத்த போரிலே கிடைத்த இந்த பொருள், இதுதான் என்னுடைய மரண தருவாயிலே கஃன் துணியாக என் மீது போர்த்தப்பட வேண்டிய போர்வை. தன் வாழ்நாள் கடைசி நேரத்தில், மரணத்தை நெருங்குகிற நேரத்தில் அவர் அதை நினைத்து சொல்வதற்கான காரணம் என்ன? தன் மகனார் அதை நினைத்து அழுகிறார். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறேன் சொல்லும் பொழுது அவர் தன் மகனாருக்கு ஆறுதல் சொல்கிறார். யாரும் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலே சொர்க்கத்திற்கு நன்மாரம் சொல்லப்பட்டு சொர்க்கத்திற்காக முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு மனிதர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எனக்கு இடம் தருவான். அல்லாஹ்வின் தூதரால் சொல்லப்பட்ட புகழரிக்கப்பட்ட முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மனிதராக நான் வாழுகிறேன். உலகத்திலே வாழும் பொழுது எனக்கு சொர்க்கவாசி என்ற பட்டத்தை தந்தார்களே, அதனால் யாருமே கவலைப்படாதீர்கள், நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய மகனுக்கும் அவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள். உண்மையிலே நம்முடைய குடும்பத்தாருக்கு இறுதி தருவாயிலே சொல்ல வேண்டியது என்ன? எத்தனையே நபிமாருடைய வரலாறுகளை பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கிறோம். கடைசி நேரத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியான அச்சத்தை, மறுமையை பற்றியான அச்சத்தை, கியாமத்தை பற்றியான அச்சத்தை, கபரை பற்றியான அச்சத்தை நாம் ஊட்டுகிற மனிதராக தன் வாழ்நாளை நாம் உண்டாக வேண்டும். யாரும் நாம் மௌத்தா போனா ஒப்பாரி வைக்காதீங்க, அழுவாதீங்க, எனக்காக இறைவனிடத்திலே கையேந்துங்கள். இறைவா, என் தாயுடைய பாவத்தை மன்னி, தந்தையுடைய பாவத்தை மன்னி, கபரை விசாலமாக்கு, அவருக்கு சொர்க்கத்தை தா என்று பிரார்த்தனை செய்கிற நிலையிலே தன் பிள்ளைகளை உண்டாக்குகிற ஒரு நிலை நமக்கு வர வேண்டும் என்பதையும் கூட இந்த சம்பவத்திலே ஒரு பாடமாக இருக்கிறது.
நாம் அப்படி நம் வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லுகிறோமா? அப்படி நாம் உருவாக்குகிறோமா? பயப்படாதீங்க, அழுவாதீங்க, புலம்பாதீங்க. நான் நல்லவனாக சொர்க்கத்தை அடைய வேண்டும், கபருடைய அதாவிலிருந்து இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும், அதற்காக கையேந்துங்கள். சில பேர் முன்னாடியே சொல்லுவாங்க, கஃபன் துணியை ரெடி பண்ணி வச்சிருங்க, நான் மௌத்தா போயிட்டா இதுலதான் நீங்க அடக்கம் பண்ணணும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா துணியை எடுத்து வச்சிருவாங்க, அந்த துணியிலே என்ன நீ அடக்கம் பண்ணுங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா ஜம்ஜம் தண்ணியை ரெடி பண்ணி வைப்பாங்க, இந்த தண்ணியை ஊத்தி எனக்கு குளிப்பாட்டுங்க. அதெல்லாம் சொல்லுவதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சில நேரத்தை அப்படி சொன்னாலே பயந்துருவாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. மௌத்துனாலே நமக்கு ஒரு பயம்தான் வரும். ஆனால் மௌத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு பாடம் எடுத்தார்களே. ஏன்? இறைவா, உன்னை சந்திப்பதை நான் விரும்புகிறேன், என்னை சந்திப்பதை நீ விரும்புகிறாய். இதனால் ஒரு முஸ்லிம் நேசிக்க வேண்டியது என்ன? நான் மரணித்தால் உன்னிடத்தில் சொர்க்கத்தை வருகிற வாய்ப்பை தா அல்லாஹ், பாவ மன்னிப்பு பெறுகிற வாய்ப்பை தா அல்லாஹ் என்ற விஷயத்தை தான் இவருடைய இறுதி தருவாயிலே இந்த சம்பவத்தை நமக்கு பாடமாக தருகிறது. நம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்களே, இப்ப இருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நமக்கு எப்போ வேணா மௌத்து வரலாம்ப்பா, நம்ம எப்போ வேணா மௌத்தா போயிடலாம் என்ற நிலையில அழகான முறையில் அடக்கம் செய்யுங்க. யார் அழுது புலம்பி பொப்பாரி வைக்க வேண்டாம். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுங்க, வரவைகளை வரவையுங்க. அவர்களுக்கு நீங்க சீக்கிரமா என்ன போன என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணுங்க. அவர்களுக்கா அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய சொல்லுங்க. எந்த விஷயத்தை எல்லோரிடத்திலையும் பரவலாக சொல்லி வைப்பு தப்பே கிடையாது. நல்ல விஷயத்தை அவர்களுக்கு சொல்லுவேன்னு தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்கா வாசிகளிலே முஹாஜிர்களிலே இறுதியாக மரணித்த ஒரு மனிதர் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவாசிலே அவங்க சொல்ற செய்தி என்ன? கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறந்து போயிடுவான்னு நினைச்சாங்க. இவங்க ஒரு வழியில இவர்கள் சிறிய வயசாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமன் முறை வருகிறது. அவங்க அம்மாவுடைய வழியில இவர்கள் உறவுக்காரராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர் மக்காவாசிகளிலே இறுதியாக இறந்த ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரித்திருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு பாடத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். இஸ்லாத்திலே உறுதியாக யாருக்காக வளைந்து கொடுக்காமல், கொள்கைகளை உறுதியாக இருந்து இறைவனுக்கு இணை கற்பிக்காமல், அமல்களை நாசமாக்காமல் சொர்க்கத்துக்காக வாழ்ந்த ஒரு மனிதர், இறைவனால் வழங்கப்படுகிற எல்லா சோதனைகளையும் இறைவனுக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வால் நற்பேறு சொல்லப்பட்ட சொர்க்கத்திற்காக முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு மனிதர், தன் வாழ்நாளிலே இறைவனிடத்திலே கையேந்தினால் அந்த துஆவை அங்கீகரிக்கிற சிறப்புக்குரிய ஒரு மனிதர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் என்ன தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையில ஹராமான வருமானம் இருக்கக்கூடாது, ஹராமான உணவு இருக்கக்கூடாது, ஹராமான இருப்பிடம் இருக்கக்கூடாது. இதனாலேயே அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். ஹராமான முறையில என்னுடைய வருமானம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய குடும்பம், ஆடை, என்னுடைய இருப்பிடம் இருந்தால் இறைவனிடத்தில் துஆ அங்கீகரிக்கவே படாது. உலகத்துடைய ஆடம்பரத்துக்காக எத்தனை பேர் வட்டியில முகுகிறார்கள், எத்தனை பேர் ஹராமலை பிசினஸ் பண்றாங்க. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கலப்படமா இருந்தா என்ன, கள்ளத்தனமா இருந்தா என்ன இருக்கு, எதையோ ஒண்ணு செய்துட்டு வருமானத்தை சம்பாதிப்போம், பகட்டா பெருமையாக உலகத்திலே வாழலாம் நினைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம். தன்னுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கிறான். கையேந்தினா அல்லாஹ் என்னை அருள் செய்ய வேண்டும், இறைவனால் என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவன் நம்மை முகத்தை எடுத்து பார்க்க வேண்டும். அவன் பார்க்காமல், அருள் செய்யாமல், கிருபை செய்யாமல், அவன் நேசிக்காமல் உலகத்திலே நாம் வாழ்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைவதற்கு வாய்ப்பும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இறைவனுடைய அருளாலேயே எல்லோரும் சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டார்கள், அன்த யா ரசூலுல்லாஹ், நீங்க எப்படி போவீங்க யா ரசூலுல்லாஹ்? நானும் அப்படிதான். ஏராளமான அமல்களை, ஏராளமான வணக்கத்தை செய்தவர்கள். இறைவனுடைய கருணையாலேயே நாம் சொர்க்கம் செல்ல இருக்கிறோம். அந்த கருணையை பெற வேண்டும் என்றால் இறைவன் சொன்னதை போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக உலகத்தில் இறைவனை மறந்தவனாக வாழ்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமக்கு தருகிற பொருளாதாரத்தை எந்த வழியிலேயாவது நமக்கு ஒன்று சேர்த்துருவான். நம்முடைய முயற்சி மட்டும் இருந்தால் போதும், தன்னறிவு இருந்தால் போதும், பரக்கத்து இருந்தால் போதும். நோய் நொடி இல்லாத, கஷ்டம் இல்லாத, கையேந்தாத,
சுயமரியாதை இழக்காத ஒரு வாய்ப்பை இறைவன் தருவான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்குல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா எனக்கு நேர்வழியை தா அல்லாஹ், இறையச்சத்தை தா அல்லாஹ், சுயமரியாதையை தா அல்லாஹ், செல்வத்தை தா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொன்னார்கள் இல்ல, அந்த துஆ எதற்கான துஆ? எல்லா விஷயத்தையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இறைவா நேர்வழியை தா, நீ எந்த மார்க்கத்தை வழிநடத்துகிறாயோ, எதிலே வழி செலுத்துகிறாயோ அப்படிப்பட்ட நேர்வழி என்னை வழிநடத்து. உன்னை பயப்படுவனாக என்னை ஆக்கு. சுயமரியாதையோடு இந்த உலகத்திலே வாழச் செய். நீ செல்வத்தையும் எனக்கு தா அல்லாஹ். இறைவனத்தில் கையேந்துவோம், அல்லாஹ் நம்மை தன்னிறைவாக்க வைப்பான். இறைவனை மறந்தவனாக செல்வத்திற்காக வேண்டி உலகத்திலே வாழுகிற மனுஷனாக இல்லாமல் அல்லாஹ்விற்காக வாழுகிற மனிதனாக இவருடைய பாடங்களை எல்லாம் வாழ்க்கையெல்லாம் எதற்காக சிந்திக்க வேண்டியிருக்கிறது? எதற்காக அல்லாஹ்வின் தூதவர்கள் இத்தனை சிறப்புகளை சிலாகிக்கிறார்கள்? தன் வாழ்க்கையில எதையோ நினைச்சு மனசை போட்டு உருட்டி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ வாழுகிறோமே நினைக்கிறதை விட நல்லா வாழுகிறேன் நினைத்தால் அவர்கள் தான் இந்த உலகத்திலே செல்வந்தர்கள், அவர்கள் தான் நிம்மதியானவர்கள், அவர்கள் தான் சந்தோஷமானவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் நினைப்பதே கிடையாது. ஏனென்றால் அந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. பார்க்கிறதெல்லாம் ஒரு மாகை செழிப்பாக, அவன் எந்த வழியில சம்பாதிக்கிறா, எப்படி வாழறா, எதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் நானும் அப்படி இருக்கணும், நல்ல வழியில யோசிப்பது தப்பு கிடையாது, கேட்பது தப்பு கிடையாது. கிடைக்கலையா இறைவன் கொடுத்ததை வச்சு நிம்மதியா வாழ்ந்துருவோம். எத்தனையோ சஹாபாக்கள் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயத்தை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொர்க்கத்துக்காக வாழ்ந்ததால் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்தாலும் கூட அங்கே நிம்மதியான வாழ்க்கைக்காக தயாராகிவிட்டார். அதுதான் நம் வாழ்க்கைக்கு தேவையானது. அதைத்தான் இந்த ரமலானிலே பல்வேறு பக்குவங்களை பெறுவதற்காக, பல்வேறு பாடங்களை பெறுவதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இவருடைய வாழ்க்கையை சிந்தித்து நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து மரணித்து உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் வேறு ஒரு நபித்தோழரை பற்றி நாளை அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah